அனிமேங்கிறது ஜப்பான்ல தான் உருவானுச்சுங்கிறது நம்ம பல பேத்துக்கு தெரியும். அப்படியாங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணப்பட்ட அனிமே என்னன்னு கேட்டீங்கன்னா நமகுரா கட்டானாங்கிற இந்த ஒரு அனிமே தான் 1917ல அனிமேன்னு ரெகனைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட அனிமேவா இருக்குது. இந்த ஒரு அனிமே 4 மினிட் டியூரேஷன்ல சைலண்ட் பிலிமா ஒரு வாழ்வித்தை வீரன் மாஸ்டர்ட்ட இருந்து கத்துக்கிட்டு அவன் தவறுகளை சரி பண்ணி ஒரு போர் வீரனானாங்கிற ஒன்லைன் ஸ்டோரியை தான் இந்த ஒரு அனிமேல கொடுத்துருப்பாங்க. அப்புறமே அனிமேங்கிறது என்னதான் பெரிய வரவேற்பு பெற்றாலுமே பெரும்பாலும் குழந்தைங்களுக்காகவும் அரசியல் பிரச்சாரங்களுக்காகவும் தான் பயன்படுத்திட்டு. அப்புறமே 1945ல வேர்ல்டு வார் டைம்ல ஜப்பான்ல அட்டாமிக் பிளாஸ்ட் நடத்தப்பட்டிருக்கும். அந்த கோர சம்பவத்தை பத்தி நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. கிட்டத்தட்ட அந்த பிளாஸ்ட்னாலேயே 2 to 3 லட்சம் பேர் இறந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த சம்பவத்தினால ஜப்பானோட எக்கானமி மிகப்பெரிய வீழ்ச்சி செஞ்சது மட்டும் இல்லாம அங்க வாழ்ந்த மக்கள் பசியும் பட்டினியுமா அடுத்த வேளை உணவு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் வறுமையிலேயும் உணவுக்கும் கஷ்டப்பட்டு இருந்தப்பதான் அங்க வாழ்ந்த மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது ஒரு அத்தியாவசிய ஒன்றாவும் பார்க்கப்பட்டுச்சு. அந்த சமயத்துல தான் ஒசாமு டெசுகாங்கிற அவர் எழுதின படைப்புகளை அனிமேவா ப்ரொடியூஸ் பண்ணி அங்க உள்ள வறுமையில இருந்தவங்களுக்குலாம் இலவசமா டெலிகாஸ்ட் பண்ணி மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதனாலேயே நம்ம மக்கள் மத்தியில அவருக்கும் சரி அவரோட அனிமேஸ்க்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்திருக்கும். இவர் எழுதி அனிமேட் செய்யப்பட்ட 3 டேல்ஸ் இன்ஸ்டன்ட் ஹிஸ்டிங்கிற மாதிரியான அனிமேஸ் தான் ஃபர்ஸ்டா டிவியில டெலிகாஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட அனிமேவா இருக்குது. அதனாலதான் இவரை இப்போ வரைக்கும் ஃபாதர் ஆஃப் அனிமேன்னு சொல்லி அன்போடு அழைச்சிட்டு இருக்கோம். இப்படி அனிமே எல்லார் மத்தியிலுமே எவால்வ் ஆன டைம்ல தான் அனிமேஷன் ஃபீல்டு பூம் ஆகி எல்லா கண்ட்ரிலையுமே அனிமே கார்ட்டூன்ஸ்னு ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை மத்தியில் தனியாகவும் யூனிக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுற அனிமேஷன் கார்ட்டூன்ஸ்லாம் அனிமென்ட்டு சொல்லி அவங்க ஸ்டில்ல கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இப்போ பார்க்குற அனிமேஸ்லாம் எடுத்த உடனே அனிமே செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அதோட ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் மங்காவாக தான் இருக்கும். அதில் ஹிட் ஆகி பேசப்படுற கண்டென்ட்ஸ் தான் பிறகு அனிமேவாக மாறி இருந்திருக்கும்னே சொல்லலாம். இதில் நான் மங்கான்னு சொல்கிறது வேற எதுவும் இல்லை, காமிக் புக்ஸை தான் அவங்க ஸ்டைலில் மங்கான்னு சொல்லுவாங்க. ஜப்பானில் மங்காவுக்கு அதிக பேர் படிக்கிறதுல இருந்து அதிக ஆடியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எல்லாம் மங்கா கிரியேட்டர்ஸை சின்ன வயசுலேயே உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே எஜுகேஷனில் நீங்கள் எந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணியிருந்தாலும் டிஃபால்ட்டாக டிராயிங் பீரியட் இருக்கும் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இப்போ நம்ம அனிமேவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கும் 90ஸ்லேயே வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணி அனிமேவை பூம் ஆக்குனதுக்கும் டிராகன் பாலுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை. ஏன்னா டிராகன் பாலோட இம்பாக்ட்னால தான் நருட்டோ, ப்ளீச், ஒன் பீஸுங்கிற மாதிரியான பிக் 3 ஓஜி அனிமேஸ்லாம் ரிலீஸ் ஆகுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிராகன் பாலை தான் நம்ம சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் அனிமேவா பார்த்து அனிமே ஜேர்னி ஆரம்பிச்சிருந்திருப்போம். இப்படி டிராகன் பாலை ஃபர்ஸ்ட் அனிமேவா பார்த்து உங்க அனிமே ஜேர்னி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்னதான் ஜப்பான் ஆரம்ப காலத்துல நம்ம நினைச்சு பார்க்காத கஷ்டங்கள்லாம் அவங்க பட்டிருந்தாலுமே இப்போதைக்கு வேர்ல்டு வைடா டெக்னாலஜி வைஸ்ல அட்வான்ஸ்டா இருக்கிற கண்ட்ரி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மட்டும் இல்லாம அனிமே வயசுலயுமே அவங்க புது புது எவால்யூஷனை காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. மேலும் காமிப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைன்னே சொல்லாங்க.